ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான். டெய்லி குழம்பு வச்சு போர் அடிக்குதா? அப்போ வாங்க இந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு செஞ்சால் சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம், குழம்பு எதுவும் வேண்டாம். வெறும் அப்பளம் பொரித்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு கத்திரிக்காய் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். கத்திரிக்காயில் செய்கிற எல்லா டிஷ்ஷஸும் யாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லோரும் இந்த வீடியோவை சேவில் போட்டுக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை இலை, 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக புளி. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி காரமெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா கழுவிட்டு இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கத்திரிக்காயை நல்லெண்ணெயில் ஊற்றி வதக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஊற்றலை, நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் நான் இதையை ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கத்திரிக்காயை வதக்கி எடுத்துனதுக்கப்புறமா கத்திரிக்காயை நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் எண்ணெயில் நம்ம வறுத்து எடுக்கணும். வாங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயும் ஹீட்டாக இருக்குது, ஆயில் ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது அதே பேனில் மீதி இருக்கிற எல்லாத்தையும் ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். சீரகம், தனியா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சமாக புளி, எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உளுந்து 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த எண்ணெய் செய்ய விருப்பமோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணி செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் தொக்கு. இப்போ கத்திரிக்காய் தொக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன், நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா பூண்டு, உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் உப்பு. நீங்கள் வெறும் பச்சை மிளகாய் கூட போடலாம், வெறும் காஞ்ச மிளகாய் கூட நான் போடலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இது நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி சூப்பரான ஒரு தொக்கு செஞ்சு கொடுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1 ஸ்பூன் எள்ளு, முதலியே எள்ளு போட்டால் சீக்கிரமாக அது வெடிச்சிடும், அதனால் கடைசியாக நான் எள்ளு போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. டெய்லி குழம்பு பொரியல் வச்சு நமக்கு ரொம்ப போர் அடிக்கும், டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இது மாதிரி தொக்கு நம்ம செய்யலாம். இப்போ ஒரு தட்டில் போட்டு இதை ஆற வச்சுருக்கேன். இது நல்லா ஆறட்டும். இது மாதிரி தொக்கு செஞ்சு ஒரு பாட்டிலோ கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு வைக்க முடியாத சமயத்தில், உட முடியாத சமயத்தில் இதை நம்ம வெறும் சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த தொக்கோட நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தட்டில் போட்டது எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா கத்திரிக்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி நீங்கள் செய்யுங்க. இது இட்லி தோசையை கூட தொட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு தான் அந்த ரெசிபி நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். இப்போது தொக்கெல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறமா அதை கடைசியாக ஒரு தாளிப்பு நம்ம செய்யலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். இப்போ நான் அதே பேன் வச்சுக்கிட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றினேன். பேன் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நான் வந்து தாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த தொக்கு திருப்பியும் அதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா வந்து கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரும். அவ்வளோதாங்க, சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு ரெடி. வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது. இந்த வெள்ளை சாதத்தில் சூடாக நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் பொரித்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க, யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.